நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மொபைல் ஃபோனை காமிச்சு சாப்பாடு கொடுக்குறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹே ரீடர்ஸ், இட்ஸ் வினேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க லைஃப்பில் ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ யார் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய 10th மேக்ஸ் மிஸ். ஸோ அவங்க கூட நான் இன்னும் டச்சில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸில் ரொம்ப அடிக்டடாக இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கள் மிஸ்ஸால் ஏற்றுக்க முடியல. ஸோ இதை எப்படியாச்சும் கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாமே நினச்சிட்டே இருப்போம். பட் எங்கள் மிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டெப் தாண்டி இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம், சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அந்த குழந்தைக்கு மத்தியில் மாற்றிருக்காங்க. ஸோ அது மாற்றினதுனால என்னென்ன சேஞ்சஸ் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு நடந்திருக்குன்ற ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை காமிச்சு வீல்ஸ் ஆன் த பஸ் கோ பாரு, கரடி மாமா பாரு, நிலா ஓடிவா, இந்த மாதிரி ரைம்ஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லி காமிப்போம் இல்லையா? இப்போ எடுத்த உடனே அந்த குழந்தைகிட்ட மொபைலை பிடுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போது இன்றைக்கி இந்த புக் படி, நாளைக்கு நான் உனக்கு மொபைல் தரேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் எடுத்த உடனே பெரிய பெரிய புக்ஸ்லேருந்து அவங்க ஆரம்பிக்கலை. இந்த குட்டி குட்டி புக்ஸ், இந்த ரோட் சைட்லாம் 10 ரூபா புக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, இந்த மாதிரியான புக்ஸை கொடுத்து இதை படித்து முடித்து எனக்கு நீ காமிச்சானா நான் உனக்கு மொபைல் ஃபோன் தரேன், நீ கேட்குற டாய்ஸ் நான் வாங்கி தரேன், நீ கேட்குற சாக்லேட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி புக்கு அடிக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த குழந்தை பழகிக்குச்சு. ஃபஸ்ட்டு ஓகே, நான் வந்து இந்த புக்கை படித்து முடித்தேன்னா எனக்கு வந்து இந்த டாய்ஸ் கிடைக்கும், எனக்கு வந்து இந்த சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே படிக்க வருது. அதில் மட்டும் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் கூட சேர்ந்துருக்காரு. என்ன அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே கூட விடாமல் எல்லா நாளுமே பெட் டைம் ஸ்டோரிஸு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தைக்கு ரெகுலராக தூங்குறப்போ சரி ஸ்டோரி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸ்டோரிஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் ஆகட்டும், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் நம்ம ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இட் பிகம் அ ஹேபிட். ஸோ ஸ்டோரி கேட்காம அந்த குழந்தையால் தூங்க முடியாது, ஸ்டோரி பார்க்காம தூங்க முடியாது அப்படின்ற ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவைலபிள் இல்லை, அவங்க எங்கேயா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு சென்ட் பண்ணுவாராம். 10 நிமிஷம் அந்த குழந்தைக்காக கதை குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரியே சொல்லி ஸ்டோரியை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப்க்கு அனுப்புவாங்களாம். அவங்க வந்து அந்த ஸ்டோரி, அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காட்டுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி 1 டே கூட விடாமல் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி குழந்தைக்கு உண்மையிலே வந்து அதை மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் ஃபேமிலியுமே வந்து டுகெதர் ஆகி ஒரு குழந்தைகிட்ட இருந்து அந்த ஒரு மொபைல் ஃபோனை எடுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்குது இப்போ இன்றைக்கி. ஏன்னா நம்ம கையில் இருக்க ஈஸி ஆக்சஸ் என்ன அப்படின்னா மொபைல் தான். என்ன நடந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு மொபைல் எடுத்துக்கிறோம். என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிம்மதியாக ஒரு சேனல் பார்க்கணும் அப்படின்னா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இது எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க தாத்தா ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஓகே இன்னிலேருந்து நான் வந்து மேக்ஸிமம் நான் பாப்பாவுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எல்லாருமே எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு இப்போ வந்து நிறையா ரீடிங் ப்ராக்டிஸ் வந்திருக்கு. அது என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னாங்க. லைக் நீயும் சொல்லிகிட்டே இருப்ப சிவா, நான் அடிக்கடி ரீடிங்கை பற்றி நிறைய ஸ்டேட்டஸ் போடுவேன். ஸோ அவங்களும் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி நீ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற, ரீடிங் எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணுன்ற முடிவில் என்கிட்ட சொன்னாங்க. எப்படின்னா, நான் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ நான் ஏதாவது ஒரு புக் ஸ்டோரை வந்து கூப்பிட்டு போயிடுவேன். நான் ஏர்போர்ட் போனாலும் சரி, எங்கே வந்து ஒரு புக் ஸ்டோர் இருக்குது, எங்கே வந்து ஒரு புக் ஃபேர் நடக்குதுனாலும் என் குழந்தைய கூப்பிட்டு போயிடுவேன். ரேட் நான் பார்க்க மாட்டேன். என் குழந்தை என்ன புக் சூஸ் பண்ணுதோ அந்த புக்கை வாங்கி கொடுத்துருவேன். அவகிட்ட இப்போதைக்கு ஒரு 150 புக்ஸ், குழந்தைங்க புக்ஸ் மட்டுமே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு. ஒருத்தோட சில்ட்ரன்ஸ் புக்ஸு, முல்லா கதைகள், அர்பல் அண்ட் பீர்பால் ஸ்டோரிஸு, அரேபியன் நைட் ஸ்டோரிஸு, இந்த மாதிரி காமிக்ஸு, அனிமேஷன் புக்ஸு, இந்த மாதிரி நிறைய புக்ஸை அந்த குழந்தை தேடி புக் அடிக்டாக மாறுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நாம் மட்டும் பண்ணாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்தோம் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தையால் முடியுது. அண்ட் தென் அவங்க இப்போ பயப்படுற விஷயம் என்னென்னா, என்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, என் பொண்ணு நிறைய கேள்வி கேட்குறா சிவா, என்னால் பதில் சொல்ல முடியல, ரொம்ப இமேஜினேஷன் இருக்குது அவளுக்கு அதிகமாக, எங்கேருந்து இந்த கேள்விலாம் கேட்குறானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அழகாக அந்த புக் அடிக்ட்லேருந்து அந்த வெளில வந்த அந்த குழந்தைய வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா நம்ம புக்கை ரீடிங்கை பற்றி நம்ம வந்து நிறையா பேர் சொன்னாலும் சரி, எவ்வளோ வாட்டி போஸ்ட் போட்டாலும் சரி, ரீட் பண்ணுங்கள்
கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அன்லஸ் அன்டில் நாம் முடிவு பண்ணாமல் நமக்கு அந்த ரீடிங் ஹேபிட் வராது இல்லையா. ஒரு குழந்தையால் ரெகுலராக ரீடிங் ஹேபிட்டை வளர்க்க முடியுது அப்படின்னா நம்மளாலேயும் முடியும். ஸோ இந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். அண்ட் தென் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மேக்ஸிமம் இதுக்கு மேலேயாச்சு டக்குன்னு குறைக்காமல் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோனில் கண்ணில் காட்டாமல் இருங்க. அண்ட் தென் எனக்கு அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, என் பிள்ளைகிட்டேருந்து அந்த 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 கண்ணை காப்பாற்றணும் அப்படின்னாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்ணோட கண் அவ்வளோ அழகாக இருக்கும், அதை கண்ணாடி போட்டு எனக்கு மறைக்க பிடிக்கல சிவா. அதனால் எனக்கு வந்து நான் இந்த ஹேபிட் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நார்கோடெக் ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்லெஸ் அன்டில் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.